வணக்கம் அனைவருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பண்ருட்டி தர்காவில் நடந்த சந்தனக்கூடு திருவிழாவோட வீடியோ தொகுப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவில் இந்த சந்தன பேழையை எடுத்துன்னு வந்து மசீதில் வந்து ஓதி அதுக்கப்புறம் அந்த சந்தன பேழையை கூண்டில் வைப்பாங்க. ஒரு பக்கம் இந்த திருவிழா கலை நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் அவங்க இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த சந்தனப்பேழை வந்து பார்த்திங்கன்னா ஓதி முடித்தவொடனே அந்த கூண்டில் எடுத்துன்னு வந்து நடுவில் வச்சுருவாங்க. இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 12 மணி ஆகிடும் இந்த சந்தனக்கூடு கிளம்புறதுக்கு. நம்ம இதில் தேர் திருவிழா மாதிரி இந்த சந்தனக்கூடு திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும். அதனோட லைட் டெக்கரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற எல்லா ஊர்லேயுமே இந்த சந்தனக்கூடு திருவிழா எல்லா தற்காலையும் நடக்குதான்னு தெரியாது. பண்ருட்டியில் ரொம்ப சூப்பராக வெகு விமர்சையாக நடக்கும். இப்போ வைக்கிறாங்க பாருங்கள் இந்த சந்தனக்கூடு. இந்த சந்தனப்பேழை உள்ளே வச்சுட்டு இந்த கூடு வந்து ஊர்வலமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றிட்டு வருவாங்க. இந்த வண்டி பின்னாடியே போனீங்கன்னா சுற்றி செம்ம வாசனை அடிக்கும். இந்த சந்தனத்தோட வாசனை வந்து வண்டி அந்த தெருவெல்லாம் வாசனையாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள் அதனோட டெக்கரேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாருமே கொஞ்சம் நல்ல மியூசிக் பேண்டு வாத்தியத்தோடு ரொம்ப அட்ராக்டிவாக டான்ஸ் ஆடின்னு ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதா இருந்தாலும் பண்ருட்டியில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். தெரு எல்லாமே நைட்டில் இந்த மாதிரி லைட் செட்டிங்கோடு வரது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஊரில் தர்கா இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி திருவிழா நடக்குதாங்கிறது எனக்கு தெரியல. பண்ருட்டிக்கு இது ஃபேமஸ். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சந்தனக்கூடு திருவிழா முடிஞ்சு இந்த ஒரு வார திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராட்டினம், நிறைய ஸ்நாக்ஸு, நிறைய இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லா கடையுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராட்டினம் சுற்றுறது, நிறைய வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை, எல்லாமே இங்கே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு என்ஜாயபுளான ஒரு இடம் இது. நம்ம கையில் அமௌண்ட் இருந்தால் போதும், எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளே போனால் வெளியில் வர மனசு வராது. அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம். இங்கே மெயின் தர்கா திருவிழான்னு பார்த்திங்கனாலே அல்வா கடையும் வீட்டில் இருக்கவங்களோட மகளிருக்கு தேவையான பொருட்கள், இரும்பு ஜாமான், இந்த மாதிரி வளையல் மணி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதாவது மற்ற திருவிழாக்கள்லாம் கிடைக்காத சில நிறைய ஐட்டங்கள், கொஞ்சம் ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அல்வா கடைங்க நிறையா இருக்கும். அல்வாக்கும் பரோட்டாக்கும் தர்கா திருவிழானாலே இந்த கொத்து பரோட்டா, அல்வா இதுதான் இந்த